ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கிறிஸ்துமஸ் ஒரு பண்டிகை நாளிலும் உங்களை பார்க்கிறது மிகுந்த சந்தோஷம். வேத புஸ்தகத்தில் இருந்து கிறிஸ்துமஸ் நாங்கள் ஏன் கொண்டாடுகிறோம், கிறிஸ்துவை கொண்டாடுகிறதனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை பார்ப்போம். லூக்கா புஸ்தகத்திலே 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து 14வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். லூக்கா புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து 14வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததனுடைய முக்கிய நோக்கம் மனுஷர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக. ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் எல்லார் மேலேயும் அந்த பாவம் விழுந்தது. பாவம் செய்யாத ஒரு மனுஷன் பூமியில் இல்லை என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. அப்போ கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததனுடைய முக்கியமான நோக்கம் பாவங்களை மன்னித்து எல்லா ஜனங்களையும் தமக்கு சொந்தமான ஜனமாய் அவர் தெரிந்து கொள்வதற்காகவே இந்த உலகத்திலே அவர் குழந்தையாய் பிறந்தார். அவர் தெய்வமாயிருந்தும் ஒரு பெண்ணை தெரிந்து கொண்ட அந்த பெண்ணின் வயிற்றிலே குழந்தையாய் அவதரித்து 30 வருஷ காலம் அந்த உலகத்திலே வாழ்ந்து 3.5 வருடங்கள் ஊழியம் செய்து மரணத்துக்குள்ளாக கடந்து சென்று மரணத்தை ஜெயித்து உலகத்திலேயே முதல் மரணத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து. மரணத்தில் இருந்து உயிரோடு எழுந்து பரலோகம் சென்று என்றைக்கும் உயிரோடு இருந்த எங்கள் சத்தத்தை கவனித்து கேட்கிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. 14வது வசனத்துல வாசிக்கும் போது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் என்று வாசிக்கின்றோம். அப்போ ஆண்டவர் கொடுக்கிற பெரிதான ஒரு காரியம் பூமியிலே சமாதானம். பூமியில் இருக்கிற மக்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். இதைத்தான் நாங்கள் கொண்டாட வேண்டும். தெய்வத்தினுடைய அந்த மகிமையை, தேவனுடைய மகத்துவத்தை, அவர் இந்த உலகத்திலே பிறந்ததனுடைய நோக்கத்தை கிறிஸ்துமஸிலே நாங்கள் ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அறியாத மக்களுக்கு அதை குறித்து சொல்ல வேண்டும். அங்கே பார்க்கிறோம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அந்த தேவ தூதர்கள் என்ன சொல்லி ஜெபிக்கிறார்கள், பேசுகிறார்கள், தேவனை துதிக்கிறார்கள் என்று பார்க்கும்போது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும், பூமியிலே சமாதானம் கிடைக்க வேண்டும், மனுஷர் மேல பிரியம் உண்டாகட்டும் என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நேரமே அந்த தூதர்கள் இவர் என்ன காரணத்துக்காக இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி தேவனை துதிக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று வேதத்திலே பல இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானே அவர் என்று நீங்கள் அறியாவிட்டால் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் நாமத்தின் நிமித்தமே அன்றி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தெய்வத்தினுடைய தன்மையோடு இந்த உலகத்தில் பிரவேசிக்க முடியாதபடியினால், தெய்வத்துவத்தோடு உலகத்தில் வாழ முடியாததினால் மனுஷ ரூபம் எடுத்து ஒரு தெய்வம் உலகத்தில் பிறந்தார்.
இன்றைக்கு அநேகருடைய கண்கள் இருளடைந்திருந்து கண்கள் திறக்கப்படாதது இருக்கிறதுனால கும்பிடுகிறதெல்லாம் தெய்வம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு கவனிக்க வேண்டும். நாங்கள் கும்பிடுவது எல்லாம் தெய்வமாயிருந்தால் அந்த தெய்வம் எங்களுக்காக என்ன செய்கிறது என்பதை குறித்து கவனிக்க வேண்டும். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அந்த தெய்வம் எங்களுக்கு உடனடியாக ஒரு பதில் கொடுக்கிறாரா? நாங்கள் வழிபடுகிறது எல்லாமே தெய்வமாய் இருக்க முடியுமா? நாங்கள் அதை சற்று தியானிக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கின்றோம், பரலோகத்தில இருந்து இறங்கி வந்த தெய்வம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தின் 5வது அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது, யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும் படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறமான கிரியைகளையே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தது சுயமாய் அவர் வரவில்லை. பிதாவானவரால் அனுப்பப்பட்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தார். ஒரு மனிதனுடைய, ஒரு பெண்ணினுடைய வயிற்றிலே அவர் பிறந்து அவர் வளர்ந்து உலகத்துல பாடுகள் எல்லாவற்றையும் சகித்து பிசாசுனுடைய தலையை நசுக்கி மனுஷர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திலே உதித்தார். அவர் பிறந்த அந்த குழந்தை தன்மையை வைத்து கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது பிரியமான பிள்ளைகளே. அவர் மரணத்துக்கு உள்ளாகி மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து என்றைக்கும் உயிரோடு இருக்கிற தெய்வம் அந்த கிறிஸ்துமஸ் நாளில அதை குறித்த தாற்பயங்களை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும் பிரியமானவர்களே. அவர் கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் வரவில்லை பிரியமானவர்களே. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் யார்? கிறிஸ்துவை அறிந்த பின்புதானே அவர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறுகிறார்கள். நாங்கள் ஒரு காலத்தில் நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கவில்லை, வேறு ஒரு மதத்தை பின்பற்றினவர்களாய் இருந்தோம். அந்த மதத்தில் நாங்கள் வித்தியாசமான முறையில் வழிபட்டோம். ஆனால் கிறிஸ்து எங்களை சந்தித்த போதோ எத்தனையோ நினைத்து பார்க்க முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை ஆண்டவர் செய்ததுனால இந்த தெய்வம் இயேசுவை நாங்கள் வழிபட தொடங்கினோம். இதுதான் உண்மை பிரியமானவர்களே. எங்கேயோ சேற்றுக்களை, அசுத்தங்களுக்குள்ள, பாவங்களுக்குள்ள சிக்கி வெளியே வர முடியாதபடி அந்த குருட்டு கண்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை ஆண்டவர் கரம் பிடித்து அந்த சேற்றில் இருந்து எங்களை தூக்கி எடுத்தார், கழுவி சுத்திகரித்தார். இப்பொழுது நான் உங்களுக்கு முன்பாய் இவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறேனே, ஒரு காலத்தில் என்னுடைய பின்னான வாழ்க்கைகளை நான் பார்ப்பேனா இருந்தால் அது அருவருக்கப்படத்தக்கதும் அசுத்தங்கள் நிறைந்ததும் மனுஷர்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தான் நாங்கள். இன்றைக்கு இந்த தெய்வத்தை குறித்து உங்களுக்கு பேசுவேனா இருந்தால் அந்த தெய்வம் எங்களுக்கு செய்த காரியங்கள் எண்ணில் அடங்காதவைகள், எங்களுக்கு செய்த காரியங்கள் சொல்லில் அடங்காதவைகள், எங்களுக்கு செய்த காரியங்கள் புத்தகங்கள் எழுத முடியாதவைகள். அவ்வளவு காரியங்களை எங்களுக்காய் அவர் செய்தார். அப்போ இங்கே வாசிக்கிறோம், பிதா என்னை அனுப்பினார் என்பதை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இயேசுவை பிதாவே அனுப்பினார். காரணம், ஆதாம் ஏவாளுடைய மீறுதலினால எல்லா ஜனங்களுக்குள்ளும் அந்த பாவம் புகுந்தது. அந்த பாவத்தில் இருந்து விடுதலை கொடுக்க எந்த மனுஷராலும் முடியாது. பாவங்களை மன்னிக்கத்தக்கவர்கள் பூமியில யாருமே இல்லை. அதனால இயேசு இந்த உலகத்துல பிரவேசித்தார். மரணத்தில் இருந்து ஜெயமெடுத்த அந்த தெய்வம், என்றைக்கும் உயிரோடு இருக்கிற அந்த தெய்வம், இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகராய் இருக்கிற அந்த தெய்வத்தை குறித்து நாங்கள் பார்க்கும் போது அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து பவுல் திருஷ்டாந்தப்படுத்தினார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். மரணத்தில இருந்து எழுந்த ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து, இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர், இன்றைக்கும் எங்களுடைய சத்தத்தை கவனித்து கேட்கிற தெய்வம். அடுத்த இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24வது அதிகாரம் 45, 46, 47வது வசனங்களை வாசிக்கும் போது
அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, நான் இப்பொழுது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வர வேண்டுமானால் அவனுடைய மனது திறக்கப்பட வேண்டும். அவனுடைய இருதயத்துல ஒரு எண்ணம் வர வேண்டும். நான் இந்த வார்த்தையை கேட்க வேண்டுமே என்ற ஒரு சிந்தை வர வேண்டும் பிரியமானவர்களே. அப்பொழுதுதான் உங்களால ஒரு காரியத்தை ஜெயிக்க முடியும். பிசாசனுடைய ஆதிக்கங்களை ஜெயிக்கிறதுக்கு முதலாவது இருள் தன்மையாயிருக்கிற எங்களுடைய இருளின் கதவு திறக்கப்பட வேண்டும். இருதயத்தின் கதவு திறக்கப்பட்டு வார்த்தையை ரிசீவ் பண்ண வேண்டும். அதுதான் இங்கே சொல்கிறது, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி. வேதத்தினுடைய ரகசியங்கள், வேதத்தினுடைய வார்த்தைகள் தான் பொக்கிஷம். அவைகள் தான் இயேசுவை பிரதிபலிக்கின்ற காரியங்கள். அப்போ அதை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனந்திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும். இதைத்தான் கவனமாய் கேட்க வேண்டும். எதற்காக? ஒன்று மனம் திரும்புவதற்காக, இரண்டாவது பாவ மன்னிப்பு பெறுவதற்காக எருசலேமிலே தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது என்று இயேசு பிரசங்கித்தார். அப்போ அவர் தனியா யூதர்களுக்காக வரவில்லை, யூத மக்களை காப்பாற்றுகிறதுக்காக வரவில்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒருவரே இரட்சகர், அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன், அவர் ஒருவரே எல்லா மனுஷரையும் மீட்டு தன்னுடைய கரங்களுக்குள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாங்கள் இந்த உலகத்தில் 70 வருஷ காலம் வாழ முடியும் என்று வேதம் சொல்கிறது. பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் அல்லது அதுக்கு குறிப்பிட்ட காலங்கள் கூடுதலாக வாழ முடியும். ஆனால் இந்த ஜீவன், இந்த ஆத்துமா எங்களை விட்டு பிரிந்து போகும்போது அது எங்கே போகும்? அந்த கேள்வி நாங்கள் எப்போதாவது கேட்கிறோமா? அந்த ஆத்துமா எங்கே போகும்? அந்த ஜீவன் எங்கே போகும்? அது தந்தவரிடத்துக்கு போக வேண்டாமா? அப்போ நாங்கள் அந்த தெய்வத்தை இறுக பற்றி கொண்டு அவருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகளாய், அவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளாய் இருந்தால் நாங்கள் அவரிடத்தில் அந்த ஆத்துமா சேர்க்கப்படும். இங்கே வாசிக்கின்றோம், மனம் திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினால பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கும் போது, எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை அருளும்படி கிறிஸ்து மரணத்திலே இருந்து உயிரோடு எழுந்தார் என்று பார்க்கிறோம். எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை கொடுக்கும்படி, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருந்தது. அவரே அன்றி வேறு ஒருவரும் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. பிரியமானவர்களே, வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் புத்தகம் 26வது அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது. பழைய ஏற்பாட்டை குறித்து புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுகிறது? தீர்க்க தரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லி இருந்தபடி கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும், மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேன் அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்று பவுல் பிரசங்கித்தார். இப்பொழுதும் நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன்? சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் தான் அந்த இயேசு. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்கு யார்? அந்த வெளிச்சத்தை எங்களுக்கு பிரதிபலிக்கிற தெய்வம். நாங்கள் இருளின் பிள்ளைகளாய் இருக்கிறோமா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோமா? இருள் என்று சொன்னால் என்ன? எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா துன்பங்களும், பாடுகளும், உபத்திரவங்களும், கண்ணீர்களும் இருளை குறிக்கின்றது. பிரியமானவர்களே, வெளிச்சத்தின் பிள்ளைகள் சமாதானம், சந்தோஷம், சுகம், பலம், ஆரோக்கியம், ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்கிறது. இந்த உலகத்துக்குரிய சந்தோஷங்களும் நித்திய ஜீவனுக்குரிய சந்தோஷங்களையும் அனுபவிப்பதுதான் வெளிச்சம். பிரியமானவர்களே, இருளிலே இருந்து ஒரு மனிதன் வெளிச்சத்துக்கு வர வேண்டும். வியாதியோடு கஷ்டப்பட்டு வேதனைகள் மாறி மாறி தாங்க முடியாத துன்பங்கள், கண்ணீரான வாழ்க்கைகள், எப்போதும் இருளடைந்த ஒரு வாழ்க்கை. ஏன் நான் வாழ்கிறேன்? நான் இந்த உலகத்தில் ஏன் வாழ்கிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு இருளான வாழ்க்கைக்குள்ள இருக்கிற
அந்த பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் அவர்தான். அவர் பாருங்க, வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இயேசு அல்ல, எல்லா மக்களுக்கும் இயேசுதான் தெய்வம். உலகத்தில் இருக்கிற முற்று முழுவதுமான எல்லா மக்களுக்கும் தெய்வம் இயேசு ஒருவரே. அவர்தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 அதிகாரம் எல்லாவற்றிலும் அந்த படைப்பை நாங்கள் பார்க்கலாம். வேத புஸ்தகத்தை எடுத்து தயவு செய்து திறந்து பாருங்கள். 1 அதிகாரத்திலே, ஆதியாகம புத்தகத்திலே 1 அதிகாரத்திலே வானம் உண்டாக கடவது, பூமி உண்டாக கடவது, சூரியன் உண்டாக கடவது, சந்திரன் உண்டாக கடவது என்று ஒவ்வொன்றாக ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார். பிரியமானவர்களே, வேறு எந்த புத்தகத்திலும் யார் உலகத்தை படைத்தார் என்று குறிப்பிடப்படவில்லை. வேத புஸ்தகத்தை தவிர வேறு எங்கு நீங்கள் பார்க்க முடியாது உலகத்தை இவர்தான் படைத்தார் என்று எழுதப்படவில்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த உலகத்தை படைத்த தெய்வம், உலகத்தை படைத்தவர். அதில் உள்ள மக்களை மறந்து விடுவாரா? மனிதனை அவர் தன் சொந்த கையினாலே உருவாக்கினாரே, தன் சொந்த கையினாலே மனிதனை படைத்தாரே. அந்த படைத்த தெய்வம் அந்த மனிதனை மறந்துடுவாரா? ஏன் நீங்கள் துக்கத்தோடு வாழ வேண்டும்? ஏன் நீங்கள் கண்ணீரோடு வாழ வேண்டும்? ஏன் நீங்கள் பாடுகளோடு வாழ வேண்டும்? இயேசு கிறிஸ்து என்ற ஒரு பெயரை உங்கள் வாயில உச்சரித்து பாருங்கள். அவரிடத்துல கேட்டு பாருங்கள், ஆண்டவரே, எனக்கு இந்த வாழ்க்கை வெறுக்கிறது, எனக்கு இந்த வாழ்க்கை கசக்கிறது, எனக்கு இந்த வாழ்க்கை வேதனையா இருக்கிறது என்று ஒரு வார்த்தை அவரிடத்துல கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் 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 உங்களுக்கு அற்புதத்தை அவர் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு பதில் இயேசு மாத்திரமே. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும், ஏன் இந்த கிறிஸ்துமஸை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று கேட்கிற இந்த வார்த்தையின் நாளிலும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க, அந்த வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்ற அவர் ஆவலாய் இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கும் போது எபிரேயர் புஸ்தகம் 9 அதிகாரம் 26 வசனம், 27 வசனம், 28 வசனத்தை வாசிக்கும் போது, அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகம் தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனால பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரு தரம் வெளிப்பட்டார். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படி ஆண்டவர் மரணத்துக்குள்ளாக கடந்து சென்று மரணத்திலே இருந்து உயிரோடு எழுந்து அநேக கண்களுக்கு முன்பாக எப்படி பரலோகத்துக்கு எழுந்தருளி போனாரோ, அவர் திரும்ப வருகிற நாட்கள் அதிசீக்கிரம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று பல தடவைகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். 3ஆம் உலக யுத்த போர் அதிசீக்கிரத்திலே ஆரம்பிக்க இருக்கிறது. நாங்கள் இயேசுவின் வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ரகசிய வருகையிலே அவருடைய அந்த வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் பலவிதமான துன்பங்களுக்குள்ளே கடந்து போக வேண்டி வரும். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாங்கள் பயபக்தியோடு தெய்வத்தை அறிந்து கொண்டு தேவனுடைய ரகசியங்களை புரிந்து கொண்டு ஆண்டவரோடு உறவாட வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. இங்கே நாங்கள் வாசிக்கிறோம், மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடி ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். எங்களுக்கு மரணம் ஒரு தடவை மாத்திருந்தான். மனிதர்கள் சொல்லுவார்கள் வேறொரு பிறப்பு இருக்குன்னு, அது எல்லாம் ஒன்றுமில்லை. நாங்கள் மரணத்துக்குள்ளே போனால் போனதுதான், அதுக்கு பின்பு எங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. பிரியமானவர்களே, வேதத்தில் சொல்லப்பட்டபடி மனுஷருக்கு அது நியமிக்கப்பட்டபடி கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டார். ஒரே தரம் தன் மரணத்துக்குள்ளாக அவர் கடந்து சென்று தமக்காக காத்து கொண்டிருக்கிற ரட்சிப்பை அருளும்படி திரும்ப வரப்போகிறார். இதைத்தான் நாங்கள் இருதயத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கள் குருட்டு கண்கள் திறக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அந்த இருளான வாழ்க்கையிலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும். பிரியமானவர்களே, எங்களுடைய ரட்சிப்புக்கேற்ற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, வேதத்தில் வாசிக்கும் போது ரோமர் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம் சொல்லுது, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால தேவன் நம்மேல வைத்த தமது அன்பை அவர் விளங்க பண்ணினார். நாங்கள் பாவிகளாயிருக்கையிலே அவர் எவ்வளவா எங்கள் மேல அன்பை வைத்து
எங்கள் மேல தம்மை வெளிப்படுத்தினார். நான் உயிரோடு இருக்கிறேன் என்று எத்தனையோ விதங்களில் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வெளிப்படுகிறார். நான் உயிரோடு உள்ள தெய்வம். எத்தனை விதமான அற்புதங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வியாதிகள் சுகமடைகிறது. எப்படி கேன்சர் வியாதிகள், எய்ட்ஸ் வியாதிகள், பொல்லாத டாக்டர்களால் குணமாக்க முடியாத பொல்லாத வியாதிகள், முடவர்கள் எழுந்து நடக்கிறார்கள், கண்குருடானவர்கள் கண் பார்வை அடைகிறார்கள், ஊமை பேசுகிறது, செவிடு கேட்கிறது, முடவர்கள் எழுந்து நடக்கிறார்களே, சப்பானி எழுந்து நடக்கிறார். எப்படி நடக்கிறது? எப்படி நடக்கிறது? ஏன் நாங்கள் அதை குறித்து யோசிப்பதில்லை? ஏன் அதை குறித்து சிந்திப்பதில்லை? ஏன் அதை குறித்து நாங்கள் சிந்திப்பதில்லை? எப்படி நடக்கும்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் எப்படி நடக்கிறது? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிக்க வேண்டும். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்தால் உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ரோமர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினால் அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? 12வது வசனம் சொல்கிறது, இப்படியாக ஒரே மனுஷனால பாவமும் பாவத்தினால மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ரோமர் புஸ்தகம் 5:14 சொல்கிறது, அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களை ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். இந்த ஆதாம் ஏவாள் என்று ஆதியாகம புஸ்தகத்தில் நாங்கள் வாசிக்கும் போது தன் கையினாலே ஆண்டவர் சிருஷ்டித்த ஒரு மனிதன் ஆதாம். அந்த மனிதனை நம்பி அவர் அந்த தோட்டத்திலே அந்த ஆதாமை அவர் நம்பி அந்த தோட்டத்துக்கு வைத்தார். அந்த ஆதாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிலும் சாத்தானுடைய வார்த்தையை கேட்டபடியினால் வஞ்சிக்கப்பட்டு பாவத்துக்கு உட்படுத்தப்பட்டான். அந்த பாவத்து நிமித்தம் எல்லா மனுஷர்களையும், ஆதாமின் சந்ததியிலே பிறந்து வந்த எல்லா மனுஷர்களையும் பாவம் மூடிக்கொண்டது. பிரியமானவர்களே, அந்த ஆதாம் செய்த பாவத்து நிமித்தம் அந்த பாவத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக பாவத்தை மன்னிக்கிற அந்த ஒரே தெய்வம் தாமே இறங்கி வந்து மரணத்துக்கு உட்படுத்தப்பட்டு அந்த மரணத்திலே ஜெயமெடுத்து எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு கிருபையாய் இரக்கம் பாராட்டினார். அதை குறித்துத்தான் இங்கே வாசிக்கிறோம். ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுகிறது அதிக நிச்சயம் அல்லவா? இன்றைக்கு எங்களுக்கு ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் மரித்தால் இயேசு கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே அவருடைய சமூகத்திலே இளைப்பாறுவோம், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் போவோம் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா? நான் மரித்தால் நான் தெய்வத்தினிடத்திலே போய்விடுவேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு 100% இருக்கிறதா? அப்படி உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் இயேசுதான் தெய்வம் என்று ஒரு காரியத்தை உங்களோட பாதத்துல நான் பாரத்தோடு கேட்கிறேன், நான் பயத்தோடு கேட்கிறேன், உங்களிடத்தில் மன்றாடி கேட்கிறேன். இயேசுதான் தெய்வம் என்பதை நீங்கள் அறிக்கையிட்டு அவரிடத்தில் சமர்ப்பணம் பண்ணினீர்களா இருந்தால் உங்களோட வாழ்க்கை இந்த மரணத்துக்கு பின்பதாக எங்களோட வாழ்க்கை நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து செல்லும். பிரியமானவர்களே, வேதத்தில் இங்கே வாசிக்கும் போது 5வது அதிகாரம் ரோமர் புஸ்தகம் 12வது வசனத்துல சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. வேதத்துல 14வது வசனம் சொல்கிறது, அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. இந்த ஆதாம் என்கிற ஒரு மனிதன் செய்த அந்த தவறின் நிமித்தம் பாவம் இல்லாத மனுஷர்களாய் உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷர்களையும் அந்த பாவம் பிடித்து கொண்டது. பிரியமானவர்களே, அந்த பாவத்திலே இருந்து மீட்டுக் கொள்ளத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அதற்குத்தான் நாங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கம் பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். பாவிகளை நேசிக்க இந்த தேசத்துக்கு உலகத்துக்கு ஆண்டவர் வந்தார். பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்கிற அந்த தெய்வம்
இந்த உலகத்துக்கு மனுஷ ரூபம் எடுத்து வந்தார். இதுதான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற கிறிஸ்துமஸ் பண்டிகை. பிரியமான பிள்ளைகளே, ஆட்டமும் பாட்டும் கூத்தும் அல்ல கிறிஸ்துமஸ் பண்டிகை. அது ஒரு பகுதியாய் இருந்தாலும் கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமான பிள்ளைகளே, ஏன் இந்த உலகத்துக்கு கிறிஸ்து வந்தார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் உதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் வர வேண்டும். அதுதான் கிறிஸ்துமஸ். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, அதாவது ஆதாமுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. அவர் தம்மை தாமே மரணத்துக்கு உட்படுத்தி அந்த மரணத்திலே வந்த எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் தன்மேல சுமந்து உலகத்திலே வெற்றி சிறந்து இன்றைக்கும் உயிரோடு இருந்து எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த தெய்வத்துக்காக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த தெய்வத்தினுடைய கரத்தில் எங்களை வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் தேவனுக்கு முன்பாக சுமையாயிருக்கும்படி, ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கும்படி தேவ சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்களுடைய நோக்கம், எங்களுடைய ஏக்கம், எங்களுடைய பெருமூச்சு என்னவாய் இருக்க வேண்டும்? நாங்கள் மரணத்துக்கு பின்பு எங்களுடைய ஆத்துமா எங்கே போகிறது? அது நித்தியமாய் அந்த இடத்துக்குள்ளே போக போகுதே. ஒருவேளை பரலோகமாய் இருக்கலாம், அல்லது நரகமாய் இருக்கலாம், பாதாளமாய் இருக்கலாம். இந்த பரலோகத்துக்கு போகிறோமா, பாதாளத்துக்கு போகிறோமா என்கிறதை குறித்து இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள்ல கவனமாய் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, மரணத்துக்கு பின்பு நாம யோசித்து பிரயோஜனம் இல்லையே. உயிரோடு இருக்கிற நாள்ல இதை குறித்து சிந்திக்க வேண்டுமே. அதற்காக நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், எங்களுடைய ஆத்துமா சரீரத்தை பயபக்தியோடு நடுக்கத்தோடும் பேணி பாதுகாத்து அவருக்கு முன்பாக எங்களை தாழ்த்த வேண்டும். ஒரு விசை தலைகளை தாழ்த்தி இந்த வார்த்தைக்காய் ஜெபம். என்னோடு சேர்ந்து ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளிலும் என் ஆத்துமா சரத்தோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உங்களோட கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறபடியினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தேவனுடைய கரம் கூட எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தெய்வத்தினுடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவரைக்கும் தேவன் காட்டி வந்த பெரிதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். விசேஷமாக ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலும் கிறிஸ்துமஸ் ஆண்டவரே பண்டிகை நாளிலும் என்னை ஒப்புக் கொடுக்கும்படி தகப்பனே, ஆவி என் ஆத்துமா என் சரீரத்தோட பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் மரணத்துக்கு பின்பு தேவ சமூகத்தில் நான் சேர்ந்து விட வேண்டும், நித்திய வீட்டிலே நாங்கள் பங்கடைய வேண்டும் என்று ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவ்வளமாய் நீங்கள் ஆசீர்வதியுங்கள் சுவாமி. ஒருவரையும் கைவிடாதபடி கட்டி அணைத்து முத்தமிடுங்கள். எல்லாருடைய பாவங்களை மன்னித்த அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுங்கள் சுவாமி. உங்களோட கிருபை பெருகட்டும். ஒவ்வொருவரையும் உங்களோட ரத்தத்தினால மூடுகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். God bless.